காவி போனது மஞ்சள் வந்தது. அயோத்தி ராமர் கோவில் அர்ச்சகர்கள் உடையில் மாற்றம். அயோத்தி ராமர் கோயில் அர்ச்சகர்கள் உடையில் மாற்றம் செய்யப்பட்டு காவி உடை மஞ்சள் நிறமாக மாற்றப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் அர்ச்சகர்கள் அனைவரும் காவி நிறத்தில் மேலாடை, தலைப்பாகை, வேட்டி அணிந்திருந்தனர். தற்போது ராமர் கோயிலில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் முதல் மாற்றமாக அர்ச்சகர்கள் உடையின் நிறம் மாற்றப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் கருவறையில் கடவுள்களுக்கு சேவை செய்யும் அர்ச்சகர்கள் பழம்பெரும் கலாச்சாரத்தை பின்பற்றி மஞ்சள், அதாவது பீதாம்பரி நிற உடையை அணிவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரத்தின் அறக்கட்டளை நிர்வாகம் உடை குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதில் அர்ச்சகர்கள் இதுவரை அணிந்து வந்த காவி உடை மாற்றப்பட்டு மஞ்சள் நிற உடை அணிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காவி நிறத்தில் அர்ச்சகர்கள் சௌபந்தி எனப்படும் மேலாடை, வேஷ்டி, தலைப்பாகை அணிந்திருந்தனர். தலையில் கட்டப்படும் தலைப்பாகை துணி பருத்தியால் ஆனதாக இருக்கும். அது மட்டுமல்ல, தலைப்பாகையை மிக நேர்த்தியாக கட்டுவதற்கு அர்ச்சகர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலாடையான சௌபந்தி என்ற குர்த்தி போன்ற உடையில் பொத்தான்களுக்கு பதிலாக கயிறு போன்ற அமைப்பு இருக்கும். வேட்டி காலின் கணுங்கால் மறைப்பது போன்று கட்ட வேண்டும். சனாதன தர்மத்தை பின்பற்றி ராமர் கோயிலில் உதவி அர்ச்சகர்கள் அனைவரும் தலை முதல் கணுங்கால் வரை ஆடை அணிந்திருக்க வேண்டும். இதுவரை சில உதவி அர்ச்சகர்கள் மட்டுமே மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்தனர். ஆனால் இனி ஒட்டுமொத்த அர்ச்சகர்கள் குழுவும் பீதாம்பரி நிறத்தில் ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலின் கருவறைக்குள் இருக்கும்போது அர்ச்சகர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை இதுபோன்ற தடை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்பட்டதில்லை. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோயிலின் கருவறையில் இருக்கும் அர்ச்சகர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவது அவசியமாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கோயிலின் கருவறையில் மழைநீர் கசிவது தொடர்பான புகைப்படங்கள் வெளியான நிலையில் இந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் கருவறைக்குள் செல்போன் கொண்டு செல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு பாதுகாப்பு காரணங்கள் என்று கூறப்பட்டாலும் அண்மையில் கருவறைக்குள் தண்ணீர் கசிவது தொடர்பான தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் வெளியிட்ட தகவலை முன்னிட்டே இந்த தடை பிறப்பிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் தலைமை அர்ச்சகரின் இந்த குற்றச்சாட்டை கோயில் நிர்வாகத்தின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் மற்றும் கோயில் கட்டமைப்பு குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நித்ரி பேந்த்ரா மிஸ்ரா ஆகியோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சர்ச்சையை தொடர்ந்து கோயிலின் தலைமை அர்ச்சகருக்கு 90 வயதானதை கருத்தில் கொண்டு அவருக்கு பதில் வேறொருவரை நியமிக்கவும் கோயில் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து கோயிலின் கருவறைக்குள் சேவை செய்யும் அர்ச்சகர்களின் அமைப்பிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மற்றும் அவருக்கு உதவியாக 4 உதவி அர்ச்சகர்கள் என 5 பேர் கொண்ட குழு இருக்கும். ஆனால் தற்போது மூத்த அர்ச்சகர் மற்றும் 4 உதவி அர்ச்சகர்களுடன் 5 பயிற்சி அர்ச்சகர்களும் இருப்பார்கள். கோயிலின் கருவறையில் அதிகாலை 3:30 மணி முதல் இரவு 11 மணி வரை அர்ச்சகர்கள் சேவை செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கோவிலுக்குள் அர்ச்சகர்கள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் கோயிலின் கருவறைக்குள் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் அது வெளியானதன் மூலம் கோயிலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுகிறது.